ஏப்பா யாருக்குடாப்பா? பரவாயில்லையே, சோறு போட சொல்றேன், ஒரு நல்ல பாட்டா பாடு. பாட்டா? தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாங்கோவிந்தன். இருடா. ஆமா, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த கோவில் ஏன்டா ஓவியாரிய தீர்த்து வைக்கல? அறிய வந்துடுச்சுடா எப்பா, அறிய வந்துடுச்சு எல்லாருக்கும். அறிய வந்துடுச்சு. இது சோறு வாங்கறதுக்காக டூப்பு பண்ற எப்பா, இது வேற ஒண்ணு இல்லப்பா. சரி இருங்க, வர்றேன். மன்னவன்னாலும் மாடோட்டும் சின்னவன்னாலும் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதானே. இந்த புத்தி அப்பவே இருக்கணும் எப்பா. யாரா மன்னவன்னாலும் சாமி மன்னவன்னாலும் ஐயா பசி தாழ முடியல ஐயா. சாமி மன்னவன்னாலும் ஐயா பசி, சோறு போடுங்க எப்பா. பணம் 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 தாசிகள் மோசத்துக்கு உதவிய பணம், தஞ்சமடைந்த மனைவியை தவிக்க விட்ட பணம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பணம் எனக்கு வேண்டாம். சோறு போட்டா போதும், பணம் வேணாம். பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவுக்கு காரணம் எனக்கு. ஏன்பா பணமும் வேண்டாங்கிற? இங்க எங்கேயும் சாப்பாடு ஹோட்டலும் இல்ல. ஐயோ, ஹோட்டல் சோறு எனக்கு வேணாண்டா எப்பா, நான் போறேன். அதுல கல்லு போறது என்னால முடியாதப்பா. கண்டு தெரிஞ்சவனே திணறான், நான் எங்க போறது? வேணாண்டா எப்பா, வேணாம். சரி, என் கூட வர்றியா? சோறு போட சொல்றேன். வீடு எவ்வளவு தூரம் இருக்கான்? இங்க இருந்து ஒரு 2 மைல் இருக்கும். 2 மைல்? சோறுன்னா 10 மைல் பரப்பேன் இப்போ. எப்பா அழைச்சிட்டோம். சோழர பாத்து புடிச்சுன்னு போங்கடா எப்பா. டேய் முள்ள முள்ள தம்பி, வீடு முள்ளமா கூடா எப்பா. டேய் எட்டடா கொடுக்குற? இன்னும் 2 சேர்த்து விடுனா? ஏன்பா பேசுனது அவ்வளவுதானே? அதிகமா கேக்குறிய? நானா உச்சி வரையில இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன். மனசு வந்து 8 கொடுக்குறிய. நல்லா இருக்கா? இல்ல சொல்ற, உனக்கே நல்லா இருக்கா? டேய் டேய் டேய், ஏன்டா சண்டை போடுற? கொடுத்ததும் வாங்கின போட. ஏன்டா சண்டை? சும்மா வேணா பிச்சைக்கார பையன். பாத்தியா பாத்தியா, பிச்சைக்கார பையன்றான் பாருங்க, பிச்சைக்கார பையன்றான். இவன் குபேர மச்சான். பொட்டி தூக்கின வந்து 8 வாங்குறான் பிச்சைக்கார பையன். ஒண்ணும் தூக்காமே சோறு வாங்குறான். உன்னை விட பெரியவன் தான் போட. நீ இப்படி பேசுறதுனால வேண்டாம் கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான். கடவுள் உங்களை டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போட. பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி வேலைறானுங்க. கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதைச்சு தள்ளுவான் இந்த பயலுக்கு. அது என்னப்பா? அது திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கன்னத்துல போட்டுக்குவான். அக்கினி பகவான் அதனால கன்னத்துல போட்டுக்கிறான். அக்கினி பகவானா கன்னத்துல போட்டுக்கிறியா? வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பா வாயில வயிற்றுல ஏன்டா அடிச்சுக்கிற? அதுவும் அக்கினி பகவான் தான் அடி பல்ட்டு. அவன் இல்லடா பக்தன். எங்கடா டூப் விடுறாடா சாமி? மகா திமிரு பிடிச்சவன். எங்க திரு பகவானா உன்னை கவனிச்சுக்கிறான். ஆமா பாத்தியாப்பா, அவன் உனக்கு திமிருங்கிறான். உனக்கு திமிரு என்ன? நீ ஏன் எடுத்த உடனே 8 கொடுக்குற? 4 கொடுத்துட்டு சத்தம் போடும்போது கூட 4 கொடுத்தா ஒழுங்கா போயிருப்பேன்ல. எடுத்த உடனே 8 கொடுக்குறேன், அதான் குடையிறான் உன்னை போட்டுக்கிட்டு. அது இருக்கட்டும், சோட்டை போட்டு போறேன். அப்பா வீட்டுல யாரும் இல்ல, வந்த உடனே போட சொல்றேன். சரி சரி, சோறு போடுறதும் போடுறேன். கொஞ்சம் கறி சோறா போடு தம்பி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா? என் வீட்டுல பத்தியமா இல்ல, நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம். திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா. எவ்வளோ எவ்வளோ ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்? அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது. நீங்க உயிரை கொல்றதே இல்லையா? இல்லையே. ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க? ஏப்பா கோச்சுக்காத, உனக்கு உண்மையிலேயே திமிர்தாண்டா. கோச்சுக்காதப்பா. இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களோ இல்லையா? இது வேற தகராறு. எப்பா ஏதாவது போட்டு விடுறாப்பா, நான் போறேன். எனக்கும் வாய்